அத்தியாயம் 3. அதிரடி அரசியல். 1977ஆம் ஆண்டுக்கு முன்னரே விடுதலை புலிகள் பற்றி பலர் அறிந்திருந்தனர். வட இலங்கையில் செயல்படும் தலைமறைவு இயக்கம் என்பதாக ஊடகங்கள் புலிகளை அறிமுகம் செய்து வைத்திருந்தன. ஆனால் 1983ஆம் ஆண்டு வரை அரசாங்கமும் மக்களும் புலிகள் பற்றி அதிக அக்கறை காட்டவில்லை. தீவிரவாத போக்கு கொண்ட சில இளைஞர்கள் மறைந்திருந்து ஏதோ தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள், காவல்துறை அவர்களை விரைவில் முறியடித்துவிடும் என்று நினைத்தனர். இலங்கை இராணுவமும் விமானப்படையும் கடற்படையும் யாழ் குடாநாட்டில் சிறிய அளவில் நிலை கொண்டிருந்தன. இந்த முப்படைகள் இலங்கையின் சரித்திரத்தில் எந்த ஒரு போரிலும் ஈடுபட்டிருக்கவில்லை. வருங்காலத்தில் மிகப்பெரிய போர் ஒன்று ஏற்பட போகிறது என்பது குறித்து அப்போது யாரும் நினைத்திருக்கவில்லை. இங்கிலாந்தில் பணக்கார வீட்டு பிள்ளைகள் மட்டுமே செல்லக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஜூலியர் ரிசர்ச் என்ற ஜெயவர்த்தனா ஜேஆர் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவான காலம் அது. அதற்கு முன்னர் சிறிமாவோ தலைமையில் 1970 முதல் 1977 வரை ஆட்சி செய்த சோசலிச அரசு நகர்ப்புறங்களில் உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தியிருந்தது. கடைகளுக்கு முன்னால் நீண்ட வரிசையில் நிற்பது அப்போது சர்வசாதாரணம். உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் மட்டுமே கிடைத்து வந்தன. வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி கிடையாது. ஆனால் நாட்டுப்புறங்களில் விவசாயிகளின் காட்டில் நல்ல மழை. யாழ்ப்பாணத்தில் படித்த வாலிபர்களை கூட வன்னியில் சென்று விவசாயம் செய்யும்படி அரசு ஊக்குவித்தது. அரை பாலைவனமான யாழ் குடாநாட்டில் விவசாயம் செய்வதை விட வன்னியில் அதிக பயன்பெறலாம் என்பதை உணர்ந்து கொண்டனர். இருப்பினும் 1977 தேர்தலில் மேற்குலக சார்பு ஜெயவர்த்தனா ஈட்டிய மாபெரும் வெற்றி விவசாயிகளின் பொற்காலத்துக்கு முடிவு கட்டியது. ஜெயவர்த்தனையின் UNP கட்சிக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்து வந்தனர். பாராளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றிய நவ லிபரல்வாத அரசு ஒரே இரவில் இலங்கையை மேற்குலகையை நோக்கி நகர்த்தியது. கையோடு சோசியலிசத்துக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. ஜூலியட் ரிசர்ச் ஜெயவர்த்தனா ஆங்கிலேய கல்வி கற்ற கிறிஸ்தவர். பிரிட்டிஷ் காலத்தில் இலங்கை கிறிஸ்தவர்கள் தம்மை தனித்துவமான இனமாக கருதி கொண்டார்கள். அத்தகைய சமூக பின்னணியை கொண்டிருந்தவர்கள்தான் ஜூலியட் ரிசர்ச். சிங்களத்தை விட ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவர். இருப்பினும் இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் அரசியல் காரணங்களுக்காக பௌத்த மதத்துக்கு மாறினார். தனது பெயரை சுருக்கி ஜேஆர் ஜெயவர்த்தனா என்று சிங்கள தோணி வரும் பெயரில் அரசியலில் பிரவேசித்தார். இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் 70% சிங்கள பௌத்தர்கள். எனவே அவர் நம்பிக்கையை பெறுவதற்காக தீவிர சிங்கள இனவாதம் பேசினார். இன்னொரு பக்கத்தில் அவர் ஒரு மேற்குலக விசுவாசி. தெற்காசியாவின் முதலாக சந்தை பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலம் சுதந்திரத்துக்கு பின்னர் தேசிய பொருளாதாரத்தை கட்டி வளர்த்து கொண்டிருந்த இலங்கையின் சந்தையை திறந்துவிட்டார். அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் நடைமுறையை ஆரம்பித்து வைத்தார். ஜேஆர் தலைமை தாங்கிய UNP கட்சிக்கு பெருமளவு மக்கள் ஓட்டு போட்டதற்கு பொருளாதார காரணங்கள் இருந்தன. சுதந்திர கட்சி தலைமையிலான இடதுசாரி கூட்டணி 7 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. மிக நீண்ட கால ஆட்சியில் அமர்ந்திருந்த அரசாங்கம் அதுதான். 7 ஆண்டுகள் இலங்கையின் பொருளாதாரம் சோசலிச பாதையில் சென்று கொண்டிருந்தது. அது உள்ளூர் முதலாளிகளை, உற்பத்தியாளர்களை ஊக்குவித்தது. அந்நிய பொருட்கள் இறக்குமதியாவது தடை செய்யப்பட்டிருந்தது. உள்நாட்டு உற்பத்திகள் ஊக்குவிக்கப்பட்டன. ஆனால் அது ஒட்டுமொத்த உள்நாட்டு நுகர்வையும் பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கவில்லை. கடைகளில் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவியது. அரசாங்க ஊழியர் கூட அதிகாலை 5 மணி எழுந்து சென்று ரொட்டி வாங்க வரிசையில் நின்றார்கள். சில இடங்களில் பருவமழை பொய்த்து போன காரணத்தால் வறட்சி நிலவியது. பஞ்சம் தோன்றும் அறிகுறிகள் காணப்பட்டன. பற்றாக்குறை பொருளாதாரத்தால் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த பொதுமக்களுக்கு UNP பிரச்சாரம் செய்த தாராள பொருளாதாரம் இனித்ததில் வியப்பில்லை. தேர்தலில் UNP பெரும்பான்மை பெற்றது. ஆனால் மக்கள் தாராள பொருளாதாரத்து வேள்விக்கு பலி கொடுக்க வேண்டியிருந்தது. ஜேஆர் தலைமையிலான UNP ஆட்சிக்கு வந்து 1 வருடம் கூட ஆகவில்லை. கொழும்பில் தமிழர் விரோத கலவரம் ஏற்பட்டது. தமிழர்களை போருக்கு வருமாறு அழைத்தார் ஜேஆர் ஜெயவர்த்தனா. தென்னாசியாவில் முதலாக இலங்கையில்தான் திறந்த பொருளாதாரம், சுதந்திர வர்த்தகம் வலயம் போன்ற பொருளாதார சீர்திருத்தங்கள் பரிபூர்ணமாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. ஜெயவர்த்தனா மேற்குலகின் செல்லப்பிள்ளையாக இருந்தார். அவர் மறைவுக்கு அமெரிக்காவின் டைம் சஞ்சிகை அஞ்சலி செலுத்தியது. அந்த அளவுக்கு மேற்குலகின் செல்லப்பிள்ளையாக இருந்தார். ஜெயவர்த்தனையின் கம்யூனிச எதிர்ப்பு பிரபலமானது. 1983ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரத்தை UNP கட்சி தலைமையேற்று நடத்தியது. ஜேஆர் கம்யூனிச ஆட்சி அல்லது சோசியலிச கட்சிகளை கலவரத்துக்கு
காரணமாக காட்டி தடை செய்தார். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரே அடியில் தமிழர்களையும் சிங்கள இடதுசாரிகளையும் வீழ்த்தினார். சர்வாதிகாரம் என கருதப்பட்ட நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை வந்தது. நவ லிபரல் அரசு முழு இலங்கை மக்கள் மீதும் தாராள பொருளாதார கொள்கையை தீவிரமாக திணித்தது. மற்றொரு பக்கம் தமிழர்கள் என்ற சிறுபான்மை இனத்தின் மீது இனவாத ஒடுக்குமுறை ஏவிவிடப்பட்டது. பாராளுமன்றத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற தமிழரின் கட்சி எதிர்க்கட்சியாக அமர்ந்திருந்ததை கூட பொறுக்க முடியாமல் விகிதாச்சார அடிப்படையிலான தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தினது. மக்கள் தொகை 12% ஈழத்தமிழர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் அளவுக்கு அதிகமாகவே பிரதிநிதித்துவம் கிடைத்திருந்தது அரசின் கண்ணில் முள்ளாய் துருத்தியது. தரப்படுத்துதல் கொள்கை மூலம் யாழ்ப்பாண மாணவர்களின் பல்கலைக்கழக அனுமதி மட்டுப்படுத்தப்பட்டது. இது பெரிய பூகம்பத்தை கிளப்பியது. அத்தியாயம் 4. ஆக்கிரமிப்பும் எதிர்ப்பும். இலங்கையில் சிறந்த தரமுள்ள கல்வி நிலையங்கள் யாழ் குடாநாட்டிலேயே அமைந்திருந்தன. சில பாடசாலைகள் பிரிட்டிஷார் காலத்தில் கட்டப்பட்டவை. அதிக அளவில் சித்தி பெறும் மாணவர்கள் பெருமை பெற்றவை. எனவே சிறந்த ஆசிரியர்களையும் அங்கேதான் காண முடிந்தது. இதனால் தொலைவில் இருந்த மட்டக்களப்பில் இருந்து கூட வசதி படைத்த மாணவர்கள் வந்து யாழ் பாடசாலைகளில் கல்வி கற்று வந்தனர். யாழ் குடாநாடு ஆறுகளற்ற வறண்ட நிலத்தை கொண்டிருப்பதால் யாழ்ப்பாணத்தவர்கள் காலனிய காலத்திலேயே விவசாயத்தை கைவிட்டு உத்தியோகம் பார்க்க கிளம்பிவிட்டார்கள். கிழக்கு மாகாணத்திலும் சிங்கள பகுதிகளிலும் நிலைமை வேறு விதமாக இருந்தது. பெரும்போகம் சிறுபோகம் என்று வருடம் முழுவதும் நெல் விளையும் பூமி அது. அங்குள்ளவர்களின் வாழ்க்கை விவசாயத்தால் பலம் பெற்றதால் படிப்பில் அதிக நாட்டம் கொள்ளவில்லை. யாழ் மத்தியதர வர்க்க குடும்பத்தினர் தமது பிள்ளைகள் பொது தராதர பரீட்சைகளில் திறமை சித்தி பெற்று பல்கலைக்கழகம் சென்றதை பெருமையோடு பேசிக்கொள்வார்கள். அந்த பெருமையில் அரசின் தரப்படுத்துதல் கொள்கை மண்ணள்ளி போட்டது. தமிழரை அடக்கி வைப்பதற்கு ஒரே வழி அவர்களுக்கு பதவி வழங்கும் கல்வியை தடை செய்வதே என இலங்கை அரசு நினைத்தது. பட்டப்படிப்பு, உத்தியோகம், கை நிறைய சம்பளம் என்ற சூழ்நிலையில் சிந்தித்து கொண்டிருந்த மத்தியதர வர்க்கம் தமது கனவுகள் நொறுங்குவதை உணர்ந்தது. யாழ் நடுத்தர வர்க்க பிரச்சனை அனைத்து தமிழரின் பிரச்சனையாக உருமாற்றப்பட்டது. விரக்தியடைந்த இளைஞர்கள் தமிழ் தேசியவாத அலையில் இலகுவாக உள்வாங்கப்பட்டனர். தமிழரின் உயர்கல்வியை மறுத்த அதே அரசாங்கம் மறுபக்கத்தில் ஏழை மாணவர்களை கருத்தில் கொண்டு இலவச பாடநூல்களை வழங்கி கொண்டிருந்தது. இனப்பிரச்சினை தூண்டிவிடப்பட்டு வர்க்க பிரச்சனை மழுங்கடிக்கப்பட்டது. இதற்கிடையே மிதமிஞ்சிய செல்வம் படைத்த உயர் மத்திய வர்க்கத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் உயர்கல்வி கற்கச் சென்றனர். இவர்களில் அநேகமானோர் அங்கேயே தங்கிவிட்டனர். முன்னொரு காலத்தில் பிரிட்டனில் பெற்ற கல்வியை கொண்டு இலங்கையில் அரசு உத்தியோகங்களை இலகுவில் பெற்ற தமிழர்கள் தற்போது முன்னாள் காலனி ஆதிக்க எஜமானர்களிடம் சேவை செய்ய தொடங்கினர். யாழ்ப்பாணத்தில் இருந்த அனைவருக்கும் பவுன்களை டாலர்களை கொட்டி வெளிநாட்டில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. கீழ் மத்தியதர வர்க்கத்தைச் சேர்ந்த இந்த இளைஞர்களே பிற்காலத்தில் ஆயுதமேந்திய எழுச்சியில் தம்மை இணைத்து கொண்டனர். ஆயுதமேந்த விரும்பாதவர்கள் அகதிகளாக மேற்குலக நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர். வெளிநாடு செல்வதென்பது ஒரு காலத்தில் பணக்காரருக்கு மட்டுமே சாத்தியமான விடயமாக இருந்தது. யுஎன்பியின் நவ லிபரல் அரசு கடவுச்சீட்டு இருப்பதற்கான கட்டுப்பாடுகளை பெருமளவு தளர்த்தியிருந்தது. அப்போது கூட சாதாரணமாக எடுக்கும் கடவுச்சீட்டு இந்தியாவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் செல்ல மட்டுமே அனுமதி அளித்தது. அனைத்து நாடுகளுக்கும் செல்லும் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க அதிக சம்பளம் பெறும் பதவியில் இருக்கும் ஒருவரின் கையொப்பம் தேவைப்பட்டது. உழைக்கும் வர்க்க மக்கள் மத்திய கிழக்கில் தமது உழைப்பை விற்க முனைந்தனர். மத்தியதர மக்கள் உலகம் முழுவதும் தமது மூளை உழைப்பை விற்க முனைந்தனர். இந்த நடைமுறை இருவேறு பொருளாதார பாகுபாட்டை உறுதிப்படுத்தியது. உழைக்கும் வர்க்க மக்கள் சிறு தொகையுடன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பணக்காரர்களாக திரும்பிக் கொண்டிருந்தனர். வடக்கே பருத்தித்துறை முதல் தெற்கே அம்பாந்தோட்டை வரையுள்ள இலங்கையின் கிராமங்கள் எங்கும் மத்திய கிழக்கு பயணம் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. பொதுமக்கள் மெல்ல மெல்ல தம்மீது நடந்த நவ லிபரல் தாக்குதல்களை மறந்து ஆளும் யுஎன்பியின் ஆதரவாளர்களாக மாறத் தொடங்கிய காலம் அது. உலகமயமாக்கல் பொருளாதாரத்தில் இலங்கை 1977ஆம் ஆண்டே, அதாவது இனக்கலவரம் நடந்த ஆண்டே இணைந்து கொண்டது. அதற்கு முன்பு வரை அயல்நாடு என்றால் அது இந்தியா மட்டும்தான். இந்தியாவையும் கூட திரைப்படங்கள் மூலமாகவும் சஞ்சிகை மூலமாகவும் மட்டுமே அறிந்திருந்தனர். நிலைமை மாறியதும் உழைக்கும் மக்கள் உலக நாடுகளை ஆராய ஆரம்பித்தனர். தமிழ் இளைஞர்கள் தீவிரவாதிகளாக இனம் காணப்பட்ட காலம் அது.
எங்கிருந்தோ வரும் சில இளைஞர்கள் அரசு படைகளைச் சேர்ந்தவர்களையும் ஆளும் கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் குறிபார்த்து சுட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள். இத்தகைய தாக்குதல்கள் எல்லாம் முதலில் யாழ் குடாநாட்டுக்குள் அல்லது வடமாகாணத்தில் நடந்து கொண்டிருந்தது. தாக்கியது யார் என்று இனம் காண முடியாத காவல்துறை அதில் தமிழர்கள் இருந்தனர் சந்தேகத்தின் பேரில் அப்பாவி இளைஞர்களை கைது செய்தது. அவ்வாறு கைது செய்யப்படுவோர் சித்திரவதைக்கு உள்ளாவது சகஜம். யாழ் குடாநாட்டில் இருந்து ஈழநாடு, சுதந்திரன் ஆகிய 2 பிராந்திய பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டிருந்தன. கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழர்கள் குறித்த செய்திகளை இந்த பத்திரிகைகள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரம், கைது செய்யப்பட்ட விவரம், அறிவிப்புகள் ஆகியவற்றை இந்த ஏடுகள் பிரசுரித்தன. இந்த செய்திகள் பலமுறை அரசால் தணிக்கை செய்யப்பட்டன. எங்காவது துப்பாக்கிச்சூடு அல்லது குண்டுவெடிப்பு நடக்கும்போது மக்கள் மத்தியில் பதற்றம் தோன்றியது. வன்முறை சம்பவங்கள் முன்பை விட அதிகரித்தன. காவல்துறையால் சமாளிக்க முடியவில்லை. இராணுவம் வடக்கு நோக்கி அனுப்பப்பட்டது. காவல் நிலையங்கள் அடிக்கடி தகர்க்கப்பட்டதால் சிறியதும் பெரியதுமாக புதிய இராணுவ முகாம்கள் உருவாகின. வேட்டை துப்பாக்கி வைத்திருந்த காவல்துறையினருக்கு பதிலாக தானியங்கி துப்பாக்கி ஏந்திய இராணுவத்தினர் தெருக்களில் நடமாடினர். இராணுவத்தில் இருந்தவர்கள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் மக்கள் தொடர்பற்றவர்கள் என்பதும் நிலைமையை மோசமாக்கியது. தென்னிலங்கையிலிருந்து வந்த சிங்கள இளைஞர்கள் பலர் அதுவரை தமிழரையே பார்த்திராதவர்கள். தமிழர் பற்றிய எதிர்மறையான கதைகளை மட்டுமே கேள்விப்பட்டவர்கள். இதில் மொழி பிரச்சனை வேறு நிலைமையை மோசமாக்கியது. சிங்களம் தெரியாத தமிழர்களும் தமிழ் தெரியாத சிங்களவர்களுமாக ஒருவரையொருவர் எதிரிகளாக கருதி கொண்டனர். எப்போதாவது இராணுவம் அல்லது காவல்துறை மீது தாக்குதல் நடந்தால் அங்கே வருவோர் போவோரை எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு சுட்டு கொள்வது வழக்கமாகிவிட்டது. மரணிப்பது தமிழ் பொதுமக்கள் என்பதால் அரசு மட்டத்திலும் அக்கறை இருக்கவில்லை. அன்றைய ஜனாதிபதி ஜெயவர்த்தனா போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று தமிழர்களை எதிரிகளாக காட்டினார். பகிரங்கமாக இனவாதம் பேசிய ஆக்ஸ்போர்ட் பட்டதாரியின் ஆட்சிக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் இஸ்ரேலும் உதவி செய்தன. இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கு பயிற்சிகள் அளித்தன. இருப்பினும் அதற்கு முன் போர் அனுபவம் பெற்றிராத இலங்கை இராணுவம் கொரில்லா யுத்தத்தை சமாளிக்க முடியாமல் திணறியது. நிலைமைகளை அவதானித்து கொண்டிருந்த சில தமிழருக்கு நாட்டின் பிரச்சனைகளை சொன்னால் மேற்குலக நாடுகளில் அகதிகள் தஞ்சம் கோரலாம் என்ற தகவல் கிடைத்தது. தமிழர்களின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்ட தருணம் அது. இலங்கையில் கிடந்து சிங்களவர்களிடம் சிக்கி அவதிப்படுவதை தவிர்த்து வேறு மார்க்கமில்லை என்று கருதி வந்த தமிழர்கள் பலர் ஒரு புதிய வெளிச்சத்தை தரிசித்தனர். அநேகமாக பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு படிக்கச் சென்றவர்களே அந்த தகவல்களை கொடுத்திருக்க வேண்டும். முன்னாள் காலனிய நாடுகளுக்கு 3ஆம் உலக நாடுகளில் இருந்து பலர் அகதிகளாக வந்து கொண்டிருந்த காலம் அது. கல்வி கற்கச் சென்ற மாணவர்கள் மேற்குலகத்தில் அகதியாக பதிந்து கொள்வது எளிமையான விடயம் என்பதை கண்டுகொண்டனர். அந்த காலத்தில் அகதியாக பதிந்து கொள்வது கடவுச்சீட்டு, அடையாள அட்டை எதுவும் தேவையாக இருக்கவில்லை. அனைத்தையும் இழந்தவன் அகதி என்ற யதார்த்தத்தை மேற்குலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட காலம் அது.